18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம் மக்களே, வழக்கம் போல இன்னைக்கும் உங்களை குஷிப்படுத்துறதுக்காக ஏகப்பட்ட விஷயத்தை கொண்டு வந்திருக்கோம். தர்பாரை தொடங்கிடலாமா? பொய் சொல்லலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் சொல்லக்கூடாதுன்னு வேடிக்கையா சொல்லுவாங்க. அதை இனிமே கொஞ்சம் மாத்தி பொய் சொல்லலாம், ஆனா பழனிசாமி அளவுக்கு பொய் சொல்லக்கூடாதுன்னு தான் இப்போ சொல்லணும். உதயநிதி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு, அவருடைய கொடுக்கப்பட்ட இலாக்காவில் சிறப்பாக செயல்பட்டு 100 மார்க் வாங்கன்னு சொன்னார். அப்படின்னா மற்ற அமைச்சர்லாம் ஃபெயில் ஆயிட்டாராங்க. அவர் கூட்டணியா இல்லையா என்ற கருத்துகளுக்கு பதில் அளிக்க வேண்டியவர் விஜய் அவர்கள் என்பதை தெள்ளத் தெளிவாக நான் பதிய வைக்கிறேன். ஏங்க மதுரையில் என்னங்க சிறப்பு அப்படின்னு மதுரைக்காரங்கிட்ட கேட்டா மதுரையே சிறப்பு தான்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, உண்மையிலேயே மதுரைக்கு போனா சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லை அப்படின்ற மாதிரி எப்போ எந்த நேரத்துக்கு போனாலும் வயிறார சாப்பிட்டு வரலாம். இதுல கூடுதல் சிறப்பா இன்னொன்று என்ன நடந்திருக்கு அப்படின்னா, குறைந்த விலையில ஏழை எளிய மக்கள்லாம் பயன்படுற மாதிரி ஒரு தம்பதி சாப்பாட்டு கடையை தொடங்கி இருக்கிறாங்க. தமிழ்நாடே திரும்பி பார்க்குற மாதிரி தஞ்சையில் மாமன்னன் ராஜராஜ சோழனோட சதய விழா வெகு விமர்சையாக நடந்துகிட்டு வருது. அரசு சார்பில் மரியாதையும் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு புறம் அரசு சார்பில் மரியாதை செலுத்த, இன்னொரு புறத்தில் ஓதுவார்கள் 148 பேர் ஒரே நேரத்தில் தேவார பன்னிசை நிகழ்ச்சி நடத்தி அசத்தி இருக்கிறாங்க. என் வலையில வந்து ஏன்பா சிக்குத, போயிரு மறுபடியும் கடலுக்குள்ளேயே போயிரு அப்படின்னு மீனவர்கள் அவங்களுடைய வலையில சிக்கின கடல் பசுவை பத்திரமா மறுபடியும் கடலுக்குள்ள கொண்டு போய் விட்டுருக்காங்க. பயங்கர கிளாப்ஸ் போக. வலையில மாட்டிருக்கோ.
வாயில மாட்டிருக்கும்ல இருக்கு ரெக்கை பாத்துக்கங்க மீனை பொறுக்குங்க எப்படி மானை எவ்வளவு அழகா வணக்கம் சொல்லுச்சுன்னு பாத்தீங்கல்ல. சரி, அடுத்து ஒரு கிண்ண சாதனைக்கு போவோமா? ஒரு தற்காப்பு கலைஞர் 360 டிகிரில அப்படி ஒரு கிக் விட்டுருக்காரு பாருங்க, பயங்கரம். எப்படி கொடைக்கானல் காட்சிகள்லாம் பிரம்மாண்டமா இருந்திருக்கும். சரி, வீக்கெண்ட்னா சும்மாவா? வாங்க சும்மா ஒரு டூரை போயிட்டு வருவோம். நிறைய இடத்துக்கு போயிருக்கோம். இந்த குற்றாலத்துல தொடங்கி கிருஷ்ணகிரி, ஒகேனக்கல், ஏகப்பட்ட இடத்துக்கு ஒரு விசிட் அடைச்சிருக்கோம். என்ன திருப்பூர் அருவியில மட்டும்தான் குளிக்க தடை. பாப்போமா? வயது மூப்பு காரணமாக மூத்த நடிகர் டெல்லி கணேஷ் உயிரிழந்தார் அப்படின்ற செய்தி திரையுலகுக்கு ஈடு செய்ய முடியாத ஒரு பேரிழப்பு. முதல்வர் தொடங்கி பிரதமர் வரை எல்லோரும் இரங்கல் தெரிவித்திருக்கக்கூடிய சூழல்ல பல கதாபாத்திரங்களை ஏற்று அவர் நடித்திருக்கிறார். அவர் நடித்த கதாபாத்திரத்தில் உங்களுக்கு பிடித்த காட்சிகள் எது அப்படின்ற ஒரு கேள்வியை மக்கள் முன்னாடி வச்சிருக்கோம். மக்கள் பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க, அதனை பார்க்கலாம். உங்களை மிஸ் பண்றோம். மணிகண்டன் இணைப்பு இயக்கத்தில் வந்த குறும்படத்தில் நீங்க வந்து நல்லா நடிச்சிருந்தீங்க. அதுக்கு சம்பளமே வாங்கணும்னு நான் கேள்விப்பட்டேன். உங்களை மாதிரி நல்ல மனிதர்கள் இருக்காண்டி தான் சினிமா உலகம் வளருது சார். மிஸ் யூ சார். எனக்கு பிடிச்ச படத்துலன்னா அவ்வை சண்முகி, பத்மஸ்ரீ கமலஹாசனோட அவருக்கு இணையாக கூட நடித்தவர் ஒரு குணச்சித்திர நடிகர். ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் அவருடைய நடிப்பு ரொம்ப அருமையா இருக்கு. அவர் வேணுகோபால் சாஸ்திரிங்கிற ஒரு பேர், இன்னொரு பேர் வாங்கினார். அது எதுலன்னா அரசு படத்துல வடிவேல் சார் கூட நடிச்சு வாங்கின ஒரு சரியான பேர். ஒரு கமலஹாசன் படம் புண்ணிய மன்னன், புண்ணியன் படத்துல ரொம்ப வெறி குட்டா நடிச்சிருப்பாப்புல. அந்த படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த படம் மட்டுங்கிற மாதிரி எல்லா நடிப்பும் அவர் குணச்சித்திர படத்துல அருமையா நடிச்சிருப்பாப்புல. லண்டன் திரைப்படத்துலையும் அவருடைய காமெடி காட்சியில் அவர் இந்த உங்களை நிரூபிக்கிறதுக்காண்டி ஒரு காட்சி நிறைய பண்ணுவார். அது நல்லா ரசித்து பார்த்துருக்கேன். அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த குணச்சித்திர வேடங்களில் அந்த ஆனந்தம் படங்கிறத ரொம்ப ரசித்து பார்த்துருக்குறேன். விஜய் படத்தை வந்து ரசிச்சது தான். கோர்ட்டில் வந்து வாடாடும் போது வந்து வக்கீல் வந்து யார் சொல்லி சண்டை வந்து சொல்லி அனுப்பி விடுவார்ல, அப்போ பார்த்தது. அந்த 2 பேரும் வந்து கேஸ் கேட்பாங்கல்ல, அந்த கேஸ் யார் அனுப்பி விட்டாங்கன்னு சொன்னாங்க. நான் பேசி முடிச்சுட்டேன் சார்னு சொல்லிடுவேன். சமூகத்தில் நடக்கிற ஒரு நிகழ்ச்சியை வந்து அப்படியே கதாபாத்திரத்துக்கு ஏற்றவாறு நடித்து ஒரு திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நடிகர். அவர் இன்னைக்கு மறைந்தது வந்து ரொம்ப ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு. அபூர்வ சகோதரர்களை பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அது ஒரு பாடலுக்கு கமலஹாசன் கௌதமி ஆடும்போது அவர் இறந்தது மாதிரி ஒரு சீன் எடுத்துருப்பாங்க லாரியில். அதை பார்த்தீங்க அப்படின்னாக்கா தத்ரூபமாக இருக்கும். உண்மையிலேயே ஒரு மனிதன் வந்து இறந்துருந்தா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்கும். ஒரு எந்த கதாபாத்திரம் ஏற்றாலும் அதில் வந்து உண்மையாகவே அது உண்மையாக நிஜமாக வாழ்கிற மாதிரியே நடிக்கக்கூடிய ஒரு நல்ல நடிகர். அவருடைய நகைச்சுவை உணர்வுக்கு நம்முடைய தமிழகமே ஒரு அடிமையான ஒரு நிலையில் தான் இருக்கின்றது. அவர் எடுத்திருக்கின்ற எந்த கதாபாத்திரங்கள் ஆனாலும் சரி, குணச்சித்திர கதாபாத்திரங்கள் எடுத்தால் அந்த குணச்சித்திர கதாபாத்திரமாகவே வாழ்ந்து விடுவார். உதாரணத்திற்கு அவர் நடித்த இந்த சிந்து பைரவி எப்படி அத்துணை அற்புதமான படைப்பு அது. மைக்கேல் மதனகாமராஜன் இப்படி அந்த மதனகாமராஜனில் அப்படி வாழ்ந்திருப்பார். இது மாதிரி ஒவ்வொரு கதாபாத்திரங்களுக்கும் இந்த கதாபாத்திரத்துக்கு தன்னை மாற்றிக்கொண்ட ஒரு மாமனிதர். அவ்வை சண்முகி படத்தில் அவரை ஏற்று நடத்திய வேடம் ரொம்ப மிகவும் சிறப்பாக அமைந்தது. எங்க வீட்டு பிள்ளைகளை உங்களை நம்பித்தானப்பா அனுப்புறோம். எதுலலாம் போட்டி?
ரோட்ல போறதெல்லாம் நீயா நானான போட்டி போட்டுக்கிட்டு இப்படி வேகமா போனா எப்படி? அங்க பாருங்க, ஈரோட்ல காலேஜ் பஸ் ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணு நீயா நானான போட்டி போட்டு போறாங்க. இப்பெல்லாம் பண்ணாதீங்கப்பா. இப்ப இங்க பாருங்க, ஷூவுக்குள்ள பாம்பு. இந்த மாதிரி பொருட்கள் எடுக்கிறப்பெல்லாம் கொஞ்சம் சூதானமா இருந்துங்க. எங்க இருக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. நல்ல பாம்பு தானே. என்ன பண்றீங்கம்மா, செப்பல்லாம் இங்கே விடக்கூடாது சரியா? அது செப்பல் வந்து கதகதப்பாக இருக்கும், பாம்புக்கு வசதியாக இருக்கும். மூடி பக்கத்தில் வச்சுருக்கோம், கீழே வச்சுட்டாங்க. இந்த குழந்தைகளை ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்க்கலாம். அதுக்காக எந்தெந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்கு. இங்க பாருங்க, இப்படித்தான் திருப்பத்தூர்ல 4 வயசு குழந்தைய வச்சுட்டு கார் ஓட்டிட்டு போயிருக்கிறாரு. அது விபத்துல போய் முடிஞ்சிருக்குது. இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொல்றாரு? ஏகப்பட்ட விஷயத்த சொல்றாரு. அது என்னென்ன விஷயம் அப்படின்றத அவரே சொல்றாரு. அது மட்டுமா, இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. திராவிட மாடல் புகழ் வெளிச்சத்துல புது வெளிச்சம் தேடும் புற்றுசல்கள் காணாமல் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாரு? மக்கள் நல திட்டங்களுக்கு மூலதன செலவுகளை மேற்கொள்ளாம கலைஞர் பேர்ல மக்களுக்கு பயன்படாத திட்டங்களுக்கு கோடிக்கணக்கான நிதியை நான் ஒதுக்கி வர்றதாக உளறி இருக்கிறார். அதை படித்தது எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. ஒருத்தர் பொய் சொல்லலாம், ஆனால் ஏக்கர் கணக்கில் சொல்லக்கூடாதுன்னு வேடிக்கையாக சொல்லுவாங்க. அதை இனிமே கொஞ்சம் மாற்றி பொய் சொல்லலாம், ஆனால் பழனிசாமி அளவுக்கு பொய் சொல்லக்கூடாதுன்னு தான் இப்போ சொல்லணும். கலைஞரின் புகழ் வெளிச்சம் இந்தியா முழுக்க பரவி இருக்கு. அந்த வெளிச்சம் பழனிசாமியுடைய கண்களை கூச வைக்குது, அவ்வளவுதான். திராவிட மாடலுடைய ஆட்சியுடைய புகழ் வெளிச்சத்தில் புது வெளிச்சம் தேடும் புற்றேரிசல் காணாமல் போகும். என்னுடைய திருமணத்துக்கு வரணும்னு தலைவர் கலைஞர் அவர்கள் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை இல்லத்திற்கே சென்று நேரில் அழைத்தார். அப்போ அவர் உடல் நலிவுற்று இருக்கிறார். பெருந்தலைவர் வரணும், உடல் நலிவுற்றிருந்த அவர் மேடை ஏறணும்னு அவருடைய கார் மேடை மேலே வரக்கூடிய அளவிற்கு ஏற்பாடுகளை தலைவர் கலைஞர் அவர்கள் செஞ்சார்கள். பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் வந்தார்கள். என்னையும் என் மனைவியையும் வாழ்த்தினார்கள். இது என்னால் எப்போதும் மறக்க முடியாது. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மறைந்த போது ஒரு மகன் மாதிரி அவருடைய இறுதி நிகழ்ச்சிகளை நடத்தினவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். காமராஜருடைய பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாள்னு அறிவித்து பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை போற்றியவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள்.
இவர் இப்படி சொல்ல அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாப்போமா? வேண்டுமென்றே திட்டமிட்டு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் என்னை பற்றி விமர்சனம் செய்வது கேலிக்கூத்தாக பார்க்கப்படுகிறது. அண்மையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில பேசுறாரு முதலமைச்சர், உதயநிதி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு, அவருடைய கொடுக்கப்பட்ட இலாக்காவில் சிறப்பாக செயல்பட்டு 100க்கு 100 மார்க் வாங்கன்னு சொன்னார். அப்படின்னா மற்ற அமைச்சர்லாம் ஃபெயில் ஆயிட்டாரா? மற்ற அமைச்சர்லாம் பணி செய்யலையா? ஏக இந்த கட்சியை தூக்கி நிறுத்துனதெல்லாம் திமுகவுடைய மூத்த அமைச்சர்கள், மூத்த கட்சி நிர்வாகிகள். அவரை பற்றிலாம் கவலையே கிடையாது. உங்களோட கூட்டணிக்கு பாமகவையும் பாஜகவையும் வரவேற்க கதவு திறந்து வச்சிருக்கீங்களா? கதவு திறந்து வச்சிருக்கு, கதவு மூடுறதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் மற்ற கட்சியில் அப்படி இருக்கும். அதிமுக பொறுத்த வரைக்கும் ஒத்த கருத்துடைய கட்சிகள்லாம் இன்றைக்கு ஒன்று சேர்ந்து இந்த லஞ்ச லாவணியம் உள்ள இந்த அரசை, மக்களோட ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. திருப்பி திருப்பி அதையே கேட்டுக்கிட்டு இருக்காருங்கப்பா அப்படின்ற மாதிரி பளிச்சுன்னு ஒரு பதில சொல்லியிருக்கிறாங்க. நாங்க அந்த கூட்டணியில தான் இருக்கிறோம், நட்போட கூட்டணி தொடருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல தருணங்களில் நாங்கள் அதை சொல்லிட்டு தான் இருக்கோம். இப்போ கூட மதுரையில் நடந்த திருமண விழாவிலே கூட அமைச்சர் பெருமக்கள், அண்ணன் கேடிஆர் அவர்கள், உதயகுமார் அவர்கள், அதே போல ரவிச்சந்திரன் அவர்கள், அதே போல வைகை செல்வன் அவர்கள், அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர் பெருமக்கள் என்று எங்கெல்லாம் தமிழகம் முழுவதும் நிகழ்ச்சிகள் நடக்கிறதோ தேமுதிக சார்பாக அங்கு அதிமுகவை சேர்ந்தவர்கள் வந்து கலந்து கொண்டு நட்பு உணர்வோடு தான் இன்று வரை எங்கள் கூட்டணி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதே போல அதிமுகவில் நடக்கும் அத்தனை நிகழ்வுகளிலும் தேமுதிகவும் நாங்கள் கலந்து கொண்டுதான் இருக்கிறோம். எனவே எங்களுடைய ஒற்றுமை நல்ல விதமாக சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். விஜய் அவர்களை நீங்கள் இது மாதிரி ஒரு பிரஸ் மீட் கூட்டி அந்த பிரஸ் மீட்ல உங்கள் கேள்விகளை எழுப்பி அவருடைய எண்ணம் என்ன, அவருடைய வியூகம் என்ன, அவர் கூட்டணியா இல்லையா என்ற கருத்துகளுக்கு பதில் அளிக்க வேண்டியவர் விஜய் அவர்கள் என்பதை தெள்ளத் தெளிவாக நான் பதிய வைக்கிறேன். மது ஒழிப்புன்னு பேசிட்டு இருக்கிற கட்சி இல்லைங்க நாங்க. மது பழக்கம் இருக்கிறவங்களுக்கு கட்சியில இடமே இல்லை. யார் சொன்னாங்கன்னு பாப்போமா? இன்றைக்கு மது பழக்கம் கூடாது, போதை பழக்கம் கூடாது என்பது மட்டுமல்ல, குடிகாரர்களுக்கு கட்சியிலே இடமில்லை என்று சொல்லி இருக்கிற கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட். இங்க குடிப்பழக்கம் இருக்கிறவர்களுக்கு இடம் கிடையாது. குடிப்பழக்கம், போதை பழக்கத்துக்கு அடிமையானவர்கள் இங்க இருக்க மாட்டார்கள். அப்புறம் என்ன, ஜாலியா பார்த்துருப்பீங்க, சிரிச்சிருப்பீங்க, ரசிச்சிருப்பீங்க. ஆனா பாத்துக்க, கடையை மூடுற நேரம் வந்துருச்சு. மறுபடியும் இதே மாதிரி ஒரு தர்பார்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நான் நந்தா. இது 18 தர்பார். 18 தர்பார் வந்துட்டாயா.